வணக்கம் நண்பர்களே. இப்போது நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு, ப்ரோ கழுத்து உரப்பு சொல்லுங்கள் ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோன்னு 2, 3 முறை வீடியோவில் கேட்டிருந்தாரு. அதுக்காகவே போயிட்டு அண்ணங்கிட்ட ஒரு சேவல் டப்பிங் பார்க்காத சேவல் ஒன்று பிடிச்சின்னு வந்துட்டேன். பிடிச்சின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அதை வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் சொல்கிறேன் கழுத்து உரப்பு. இது பார்த்தீங்கன்னா உடம்பு எவ்வளோ இருக்குது, எப்படிலாம் பார்த்தீங்கன்னா தயார் பண்ணணும்னு. நீ என்ன ப்ரோ ரேஷன் அரிசி போட்டு வச்சுட்டு தயார் பண்ணுற சேவல்னு கேட்டிங்கன்னா, அது நான் எடுத்துன்னு வந்த உடனே எங்கேயும் ஓடிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அடித்து வச்சிருந்து தினே ரேஷன் அரிசி போடுறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலந்து கட்டி தான் இருக்கும் சோளம் அது இதுன்னு. பெருசாக நான் ஒன்றுமே இல்லை, முட்டை கொடுத்துட்டு வந்தால் போதும். காலையில் ஒரு 10 மலாட்டை பயிர் கொடுத்து முட்டை கொடுத்து மதியானம் சோளம் வச்சு விட்டா போதும். நைட்டில் மட்டும் முட்டை கொடுத்துட்டு இது ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு பிடிக்கிற மாதிரி ஆகிடும். கிட்டத்தட்ட கேட்டால் ஒரு வெடை போட்டனாச்சும் கூட விட்டு வைங்க. இதுக்கு ஒரு பெரிய ஃபீமேல் இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெரிய ஃபீமேல் இல்லாட்டா பிரச்சனை இல்லை, மிதி வாங்கிட்டா தம் ஆகும் ப்ரோ அப்படின்றவங்க பிரச்சனை இல்லை. இதுக்கிட்ட ஒரு விடையை போட்டு விட்ருங்க. விடைனா கொஞ்சம் சின்னக்கா ஒரு 4 மந்த்துது இல்லைனா 5 மந்த்துது மெரி வாங்காத மாதிரி போட்டு விட்டா பிரச்சனை இல்லை. அது மண் கூட மேயும். அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள், இது சேவல் திண்டை பார்த்துக்குவோம். இது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இன்னும் டப்பிங் பார்க்கலையா ப்ரோ, திண்டே வெளியே வந்துடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் இது அண்ணனே வெளியே கொடுத்து வச்சுருந்தார். அதனால் ஒரு டப்பிங் கூட பார்க்கல. நான் இதுக்கப்புறம் டப்பிங் பார்த்து ஒரு வீடியோ அது போடுறேன் எடுத்து. டப்பிங் வீடியோ போடுங்க ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, யூடியூப்பில் டப்பிங் வீடியோலாம் போட முடியாது, அது உங்களுக்கே தெரியும். இது பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ திண்டு வந்துருச்சு. இவ்வளோ திண்டில் கிட்டத்தட்ட 3 டப்பிங் பார்த்து வச்சுருந்து காலம் ஏற்றுற ஸ்டேஜ். இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும், சேவல் 1 மந்த்து நல்லா கூவிடுச்சா, கூவி லேசாக திண்டு வரும், லைட்டாக வரும் வெளியே வந்திருக்கக்குள்ள அப்போ டப்பிங் பாருங்கள். அதான் கரெக்டான இது. அப்போ கொஞ்சம் வெளியே வந்தோடனே ஒரு டப்பிங் பார்த்துட்டிங்களா, அப்புறம் ஒரு பொட்டு திண்டு வந்துடும் அந்த காயங்கையும் சரியாகிறதுக்குள்ளே. அப்புறம் 2வது திண்டு 2வது டப்பிங் பார்த்துருங்க. அப்புறம் லைட்டாக கொஞ்சம் அப்படியே நல்லா கடுகு கூட கொஞ்சம் பெருசாக, அதாவது பொட்டுக்கல்லை விட கொஞ்சம் பெருசாக வந்திருக்கும். அப்புறம் அவ்வளோ பெருசு வந்துருச்சா, அப்போ பார்த்தீங்கன்னா 3வது டப்பிங் பார்த்து முடிச்சுருவாங்க. இந்த திண்டு வரக்குள்ளே காலம் ஏற்றிடுவாங்க. அதான் கரெக்டான ஸ்டேஜ். இதை நம்ம வெளியில் கொடுத்து வச்சுருந்ததால் எவ்வளோ திண்டு வருதுன்னு சரியாக பார்க்கல. அதனால் இவ்வளோ திண்டு வந்துடுச்சு. இதுக்கப்புறம் டப்பிங் பார்த்து களத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் முள் எக்ஸ்ட்ராவே வந்துடும். பார்க்க இது இதான் ஃபஸ்ட்டு களம் அப்படின்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க. ஆல்ரெடி வச்சு உரித்து எடுத்து வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் நம்புவாங்க. நம்ம இப்போ டப்பிங் எடுத்துகிட்டு போகிறனாலே இதை நம்ப மாட்டாங்க. இல்லை ஆல்ரெடி டப்பிங் பார்த்துருப்பீங்கன்னு. ஆனால் இது இன்னும் டப்பிங் பார்க்கல. இதோட சண்டை எனக்கும் தெரியாது, நம்ம ஆளுங்களுக்கும் தெரியாது. டப்பிங் பார்த்தா தான் தெரியும் இது சண்டை எப்படி போடுதா இல்லை ஜகா வாங்குதா என்ன பண்ணுறாருன்னு. ஆனால் இது கலருக்கு பார்த்திங்கன்னா சண்டை போட்டு ஆகணும். மேக்ஸிமம் ஜாவாங்கில் எல்லாம் நல்லா சண்டை போடும். சுத்தமாக அடிக்காமல் போகும், இல்லைனா சண்டை போடுங்க. இது வேறு பால் ஜாவா கலரில் வேறு இருக்குது. பார்க்கலாம் இதோட பர்ஃபார்மன்ஸு எப்படி இருக்குன்னு. குறிப்பாக பார்த்திங்கன்னா நல்லா செக் பண்ணிக்கோங்க. இந்த டயத்தில் ஆணி இருக்கான்றது செக் பண்ணிக்கோங்க. ஆணி எதனால் வருதுன்னா, அது உட்கார ப்ளேஸு, அது நடக்கிற ப்ளேஸு ஃபுல்லு சூட்டு தரையில் நடந்து ரோட்லேயும் கீட்லேயும் நடந்துன்னு இந்த மண் இல்லாத இடம், ஜில்லுன்னு இல்லாத இடம் இருந்தால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஆணி வரதான் செய்யும். அது மாதிரி அது சிமெண்ட்டு தரையில் படுத்தாலோ, அந்த மாதிரி செவுத்து மேலே உக்காந்தாலோ நெஞ்சில் பார்த்திங்கன்னா லத்தி மாதிரி ஒன்று பெருசாக மாதிரி கட்டி மாதிரி வந்துடும். கண்டிப்பாக ஆணியும் பார்த்திங்கன்னா வந்துடும். இது பார்த்துருப்பீங்க, இது நானும் அனுபவிச்சிருக்கேன். அதனால் நான் என்ன பண்ணேன், சிமெண்ட்டு தரையிலே மண் கொட்டி அதை வச்சுருக்கேன். அதனால் இது மண்ணில்ன்றதால ஆணி எதுவுமே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்களும் பார்த்திங்கன்னா ஆணி வந்துட்டு பிறகு பேசி ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அது பார்த்திங்கன்னா ஆணி வந்தேன்னா சண்டையும் விட முடியாது, ஒன்றும் விட முடியாது. கொஞ்சமாக இப்போ வந்திருந்தால் பிரச்சனை இல்லை. ஸ்டார்டிங்கு அந்த மாதிரி ஆணியே நிறையா கால் சுத்தமாக தாங்கிச்சுன்னா சண்டை விட முடியாது, அது உங்களுக்கே நல்லா தெரியும். கழுத்து உரப்பு எப்படி ப்ரோ பார்க்குறது, செக் பண்ணுறதுலாம் கேட்டிங்கன்னா, கழுத்து உரப்பு நம்ம வச்சு பார்த்தா தெரியாது, கழுத்து பிடிச்சி பார்த்தா தெரியும். ஒரு மாதிரி மொரன்னு இருக்க மாதிரி இருக்கும். வெடன்னு இருந்தால் எப்படி தெரியும், மொரன்னு இருந்தாலும் நமக்கு தெரியும். அந்த மாதிரி நல்லா கழுத்து உரப்பு ஏற்றணுன்னா சண்டை விடுங்க. டப்பிங் பார்த்து நல்லா ஷேக்கை வச்சு ஏற்றுங்க, கழுத்து உரப்பாக்கிடலாம். இப்போது டப்பிங்கில் தான் விஷயம் இருக்குது. சில பேர் கேட்பீங்க, ப்ரோ 3 டப்பிங் தானே பார்க்கணும் அப்படின்ற மாதிரி. இல்லை, நீங்கள் 5 டப்பிங் 6 டப்பிங் கூட பார்க்கலாம். நல்லா பக்காவான ஃபைட்டு போட்டு எல்லாம் போய் 3 பார்த்தீங்கன்னா 3மே அடித்து ஓட விட்டுருச்சுன்னா கண்டிப்பாக 3வதுக்குள்ளேயே காலம் ஏற்றிடலாம். இல்லை 3ல் ஏதாவது கொஞ்சம் கம்மியாக போடுதோ அந்த மாதிரி பண்ணால் இன்னும் 4 டப்பிங் 5 டப்பிங் கூட பாருங்கள். எத்தனை டப்பிங் பார்த்தாலும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்ணு போகாத வரைக்கும் சேஃப் தான் டப்பிங்லாம். டப்பிங்கில் பார்த்தீங்கன்னா நல்லா மோஸ்ட்லி அடித்து காட்டுற கோழியாக எடுத்துருவாங்க. 3வது டப்பிங் பார்க்குறீங்களே, இப்போ 2 டப்பிங்கில் நல்லா சண்டை போட்டுருச்சு. 3வது டப்பிங் நல்லா அடித்து பார்க்குற கோழியாக காட்டுங்க. இப்போது நீங்கள் டப்பிங் பார்க்குறீங்க, இது 3 சேவலையும் அடிச்சிருச்சு ஈஸியானாச்சு, கண்டிப்பாக களம் விடாதீங்க. ஏன்னா களத்தில்
வருஷத்துலேயும் 3 டப்பிங் பார்த்து உரிச்சு எடுத்துன்னு வந்த கோழி தான் விடுவாங்க. அப்போ அந்த கோழிக்கு எப்படி இருக்கும் கழுத்து உரப்பு, அதுக்கு ஹெவியாக இருக்கும். அதனால் நம்மளது தான் அடிச்சிருமே முன்னாடியே அப்படின்னு சொல்லிட்டு விட்டோன்னா அது நம்ம கோழியை அடிச்சிடும். ஏன்னா நம்ம கோழி அடிக்கும் நமக்கு நம்பிக்கை இருக்குது, நம்ம கோழி நல்லா ஃபைட் பண்ணும். இருந்தாலும் நம்ம கோழி வாங்கி வைக்கிற கெப்பாசிட்டி இருக்கான்றது நமக்கு தெரியாமல் போயிடும். நான் சொல்கிறது கரெக்டு தானே? நம்ம கோழி அடித்து மட்டுமே பழகின கோழி வாங்குதான்றது நமக்கு தெரியாமல் போயிடும். அதனால் என்ன பண்ணணுன்னா, நம்ம சேவலோட ஹெவியான சேவல் மேலே டப்பிங் பார்க்கணும். அது வயசில் பெருசாக இருக்கட்டும், ஈவனாக இருந்தால் இல்லை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பாருங்கள். ஈவன் இருந்தால் முள் கட்டி கூட பாருங்கள். நம்ம கோழியோட ஃபாஸ்ட்டாக இருக்கணும், ஹெவியாக இருக்கணும். அப்படி எந்த கோழியுமே நிற்க மாட்டேங்குன்னு கேட்டிங்கன்னா, பக்கத்துலனாச்சும் நம்ம நண்பர்கிட்ட யாராவது கிட்டனாச்சும் கேட்டு கண்டிப்பாக ஒரு நல்ல அடித்து காட்டுற கோழிக்கிட்ட டப்பிங் பாருங்கள். நல்லா ஆப்போசிட் கோழி அடித்து காட்டினா அது அடி வாங்க நம்மளதும் வாங்கி வைக்கும். நல்லா வாங்கி வைக்க கழுத்து உரப்பா வருது நமக்கே தெரியும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 3 டப்பிங் பார்த்துட்டிங்கன்னா ஷேக்கா வந்து டப்பிங்லேயே 3 ஷேக்கா அடிங்க. தொடர்ந்து 3 நாள் ஷேக்கா போட்டுருங்க. அதே மாதிரி ஷேக்கா போட்டிங்கன்னா 2 வேளை கூட போடுங்க ஷேக்கா. அப்படி ஷேக்கா போட்டுட்டிங்க அதுக்கப்புறம் நீச்சல் போகிறீங்கன்னா நீச்சல் போட்டு நைட்டு ஷேக்கா போடுங்க. அந்த மாதிரி சும்மா இருக்கிற நாள் கூட ஷேக்கா போட்டுகிட்டே இருங்க. ஷேக்காவால் கோழிங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. நல்ல உடம்பு ஃப்ரீயாக வருது, உடம்பு வலி அதெல்லாம் பார்த்திங்கன்னா போகும். சேவல் பார்த்திங்கன்னா புத்துணர்ச்சியாக இருக்கும். இப்போது நீங்களே சண்டை விட்டுருக்கும்போது ஃபேஸை பார்த்துருப்பீங்க. ஒரு மாதிரி கட்டியாக குழன்னு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷேக்கா போட்டால் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஆகிடும். அதுக்கு தான் ஷேக்கா. தயவு செஞ்சு இந்த ஷேக்கா போடுறதுக்கு கடைப்பட்டுட்டு ப்ரோ நான் இன்ஜெக்ஷன் போட்டேன் ப்ரோ, நான் டேப்லெட் போட்டேன் ப்ரோ அப்படியே விட்டுருவா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா பண்ணாதீங்க. நீ இன்ஜெக்ஷன் வந்து போடுறது உடம்பு வலி. நிறைய உடம்பு வலி இருந்தால் சோறு ஒன்றும் முடியாததுக்கு டப்பிங் பார்த்துட்டோ இல்லை சண்டை விட்டோ இருந்தால் இன்ஜெக்ஷன் போடுறீங்க. ஷேக்கா கம்பல்சரி பார்த்தீங்கன்னா போட்டுருங்க. ஷேக்கா போடாட்டா இருந்தால் அந்த புண்ணுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆகி குழன்னு ஆகி சரியாகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதே ஷேக்கா போட்டு பாருங்கள், டக்குன்னு பட்டை உறிஞ்சி பார்த்தீங்கன்னா சரியாயிடும். இதை பாருங்கள், இந்த ஃபீமேல் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் வச்சுருந்தது. இருந்தாலும் அந்த சிக்ஸ் அங்கே மேயுதுங்களா, இருந்தாலும் இந்த மேல் கூட மேயுது. இது இன்னும் 1 வாரத்துக்கு மேலே விட்டா இதே ப்ரீடு அணைஞ்சிரும். ஆனால் அணையெல்லாம் விட மாட்டேன். அதுக்குள்ளே வேறு ஏதாவது செட் பண்ணி ப்ரீடு சேவலில் இது எடுத்துன்னு போய் போட்டு விட்ருணும். ஏன்னா அந்த சேவல் வெடை சேவல் தான். ஃபீமேலு கொஞ்சம் வயசான முத்தலான ஃபீமேல் தான். ப்ரீடிங் கரெக்டாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு சண்டை தெரியாதுல்ல சேவலோட சண்டை. இப்போ சேவலோட நல்ல சேவல் லுக்கு எல்லாம் நல்லா இருக்குது. சேவல் நல்லா சண்டை போட்டால் தானே ப்ரீடு பண்ண முடியும். இப்போ சண்டை போடலைன்னா அதை ப்ரீடு பண்ணி அந்த எக்கை வச்சு என்ன பண்ணுறது? அதுக்காக தான் வருதுங்க பாருங்கள் அந்த வெடை, நான் சொன்ன வெடை. இப்போது நான் அந்த வெடை இருக்குது, இந்த ஃபீமேலும் இருக்குது. இந்த வெடையும் இது கூட தான் மேயும், இந்த ஃபீமேலும் இது கூட தான் இப்போ மேய்ஞ்சின்னு இருக்குது. ஆனால் பெட்டையை அணைய முடியாது. ஏன்னா சிக்ஸ் வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் 1 வாரம்னாச்சும் இது அப்படி இப்படியும் மைப்புனா தான் அணையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்குள்ளே பிரிச்சுருவேன். அந்த வெடை மேய்ஞ்சா போது ஒன்றும் பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. இது தெரியுதுங்களா, ஃபுல்லாக ரோடு. நான் வந்து சென்டராக இருக்கேன். சுற்றிலும் ரோடு. ஒரு 3 பிளேஸ் தான் இருக்குது கோழிங்க இது பண்ணுற மாதிரி. அந்த மாதிரி என்கிட்ட இருக்கிறது ஆணி வராது. ஆணி ஏன் வராதுன்னு கேட்டிங்கன்னா, குளிர்ச்சி பதமான இடம் எல்லாமே. இந்த இதுங்க மேயிற இடம், இந்த 3 இடம் இருக்குல்ல, தீனிக்கு மேயிற இடம் ஃபுல்லாக வந்து பாருங்கள் இந்த மாதிரி குளிர்ச்சி பதமான இடம் இருக்கும். அந்த இடம்ல அந்த மாதிரி இருக்கிறதால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த அரிசிங்க எல்லாமே இந்த வெடை சின்ன சிக்ஸுங்களுக்கு தான். இந்த மாதிரி இந்த ஃபீமேலு சிக்ஸு வச்சுருக்கு பாரு, அதுக்கெலாம் அரிசி கொடுக்கலாம். ஓரளவுக்கு நல்ல வயசில் வந்த பிறகு அரிசி கலந்து கோதுமை போட்டு விடுங்க. இருந்தாலும் இல்லாத பட்சத்தில் அரிசி கொடுத்து விடுங்க. இந்த மாதிரி சிக்ஸ் வச்சுருக்கு, இந்த மாதிரி ஃபீமேல் இருக்குன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. நண்பர்களே, கழுத்து வரப்பு சொல்லிட்டேன். நல்லா ஷேக்கா அடித்து போடுன்னு ஷேக்கா போட்டிங்கன்னா கழுத்து உரப்பாயிடும். டப்பிங் பார்த்து ஷேக்கா போடுங்க. எத்தனை டைம் வேணாலும் ஷேக்கா போடுங்க, பிரச்சனை இல்லை. அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா சூடு ஏற்றி தீய வச்சிடாதீங்க. நமக்கே தெரியும் எப்படி போட்டால் எப்படி கரெக்டாக இருக்கணுன்றத. அதனால் அது மெயின்டைன் பண்ணிக்கோங்க. டப்பிங்கு 3 தெளிவாக பாருங்கள். 3த்தையும் அடித்து போட்டுச்சுன்னு சொல்லிட்டுலாம் எடுத்துன்னு போய் களத்தில் விட்றது பிரயோஜனமே இல்லை. அந்த மாதிரிலாம் நமக்கு எவ்வளோ அடி விழுந்துடுச்சு. அதனால் கடைசியாச்சும் அடித்து காட்டுற கோழிக்கிட்ட பாருங்கள். ஃபஸ்ட்டில் இருந்த கூட நல்லா அடித்து காட்டுதா அந்த மாதிரி பாருங்கள். இப்போ நான் அந்த சேவலுக்கே டப்பிங் நல்லா அடித்து காட்டுற கோழிக்கு தான் பார்ப்பேன். இது ஒன்று நிற்கணும். ஒரு 20 நிமிஷம் 10 நிமிஷம் 2 டைமு நிற்கணும். நிற்காம ஓடிச்சுன்னா அதுக்கப்புறம் அவ்வளோதான். அதுக்குள்ளே இதுக்கு என்ன ஃபால்ட் இருக்குது, ஃபால்ட்டு சரி பண்ணணுன்றதையும் பார்த்துருவேன். நான் கண்டிப்பாக இதை இப்போ இந்த வீடியோ டெலிகாஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து இது எடுத்துன்னு போய் டப்பிங் பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணும், அது வைத்தியம் பண்ணணும், என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறேன். அதே பிரச்சனை உங்கள் கோழிக்கும் இருந்தால் என்னான்றது தெளிவாக பார்த்தீங்கன்னா பார்த்து சரி பண்ணிக்கோங்க. இப்போது கழுத்து வரப்பு எப்படின்றது க்ளீனாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி இந்த தண்ணி போடுறது, அப்புறம் பறவை போடுறது, வெயிட் இருந்தால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ சத்து இல்லைன்னா என்ன பண்ணணும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நண்பர்களே, ஒரே லைக் தட்டி விட்டு பாருங்கள்.
கொஞ்சம் பேர்த்துக்கு போய் சேரும் அவ்வளோதான். ஏன்னா இப்போ நம்ம டவுன்ஃபாலில் இருக்கோம். நீங்கள் தான் ஏதாவது பண்ணணும். பை பை கைஸ்.